ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ ஃபுட் சேனல். இது என்ன இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடாத்தோட இலை. இந்த இலையை வச்சு தான் நம்மளுக்கு கசாயம் செய்ய போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நாள்பட்ட சளி, இருமல், காய்ச்சல், நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்க, ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே இது டெய்லி வந்து கசாயமாக எடுத்துக்கலாம். சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை குடிக்கலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லை. நல்ல ஒரு ஹோம் ரெமடியாக இருக்கும். நான் ஒரு 10 இலை எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மிளகு எடுத்திருக்கேன். இதையும் நல்லா பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இலை கூட இந்த பொடிச்ச மிளகையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது பாதி அளவு ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அப்போ அதோடைய சாறு எல்லாமே நல்லா இறங்கிடும். இது உண்மையாலுமே நல்ல ஹோம் ரெமடியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி பிடிச்சிக்குது. அப்படி இருக்கிறப்ப அடிக்கடி மருந்து வாங்கி ஊற்றிட்டு இருக்க மாதிரி இருக்குது. நம்ம வீட்லேயே வந்து இது மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சளி பிடிக்காத நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். நல்லா கொதிச்சு ஆறுனதுக்கப்புறம் நான் வடிகட்டிக்கிறேன். ஒரு அளவான சூடு இருக்கப்போ அப்படியே எடுத்து குடிச்சிக்கலாம். ரொம்ப சூடாக குடிக்க தேவையில்லை. ஒரு அளவான சூட்டில் எடுத்து குடிச்சுக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.